தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் முனைவோர், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் சமூக அமைப்பினர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், தாம் முதலமைச்சராக இருந்த காலங்களில் வறட்சி, புயல், கொரோனா என பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட நிலையிலும் சிறப்பாக பணியாற்றியதாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் எந்தவித இடர்பாடு இல்லாத நிலையிலும் சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். அடிப்படையில் தான் ஒரு விவசாயி என்ற அவர், அதிமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டம் குடிசையில்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்தது எனவும், தற்போதைய ஆட்சியில் கட்டுக்குள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, 2026 அமையும் அதிமுக ஆட்சி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என உறுதியளித்தார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், MP செல்வகணபதி, NR காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ஜெயபால், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், தமிழக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் ஆகியோர் உடனிருந்தனர்.